அதை பற்றி நான் நக்கீரனில் எழுதாத நாட்களில் பக்கம் பக்கமாக அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அந்த வழக்கில் தினகரன் A1 ஆக்சுவலாக வந்து சொத்து குவிப்பு வழக்கில் A1 ஜெயலலிதா, A2 இளவரசி, A3 சுதாகரன். A1 ஜெயலலிதா, A2 சசிகலா, A3 இளவரசி, A4 சுதாகரன், A5 வந்து டிடிவி தினகரன். அப்போது அந்த கோர்ட் கேஸை வந்து தனியாக பிரித்ததுனால அது வந்து செப்பரேட் கேஸாக போயிடுச்சு. செப்பரேட்டாக இவருக்கு ட்ரையல் அப்படின்றது செப்பரேட்டாக நடந்துக்கிட்டு. அந்த வழக்கு வந்து இன்னும் முடியல. அந்த ஃபெரா கேஸ் வந்து இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பல கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த கேஸை முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ் கிரவுண்டோட லண்டனில், ஹார்ட் ஆஃப் த லண்டனில் ஒரு பெரிய ஹோட்டல் வாங்கின வழக்கு. அதில் சாட்சிகள் எல்லாம் இருக்குது. இவருக்கு எதிரான சாட்சிகள் எல்லாமே இருக்குது. சாட்சிகளும் பதிவு பண்ணியிருக்காங்க.